வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக சமீபத்துல தமிழ்ல ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான படத்தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோட பேர் ஹவுஸ்மேட்ஸ். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, நம்ம படத்துல வர ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சு வேளச்சேரியில இருக்க ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு பிளாட்ட வாங்குறாரு. அந்த பிளாட்டுக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ண தான் ஒய்ஃபோட குடியேறினதுக்கு அப்புறம் அந்த பிளாட்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள், இவங்க இருக்கிற அதே பிளாட்ல கண்ணுக்கே தெரியாம இன்னொரு ஃபேமிலியும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கூட நம்ம ஹீரோனால கம்யூனிகேட் பண்ண முடியுது. முதல்ல இவங்க பேய் நினைச்சுறாங்க, அதுக்கப்புறம் தான் தெரிய வருது உண்மையிலே அவங்களும் கண்ணுக்கே தெரியாம இதே பிளாட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது எப்படி நடந்துச்சு, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அமானுஷம் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல படம் முழுக்க ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சொன்ன படம் தான் இந்த ஹவுஸ்மேட்ஸ். ஓப்பனிங் சீன்ல ஒருத்தருடைய வாய்ஸ் ஓவர்ல இந்த உலகத்துல ஏகப்பட்ட அதிசயங்களும் ஆச்சரியங்களும் கொட்டி கிடக்கு. மனுஷங்களால அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு பல விஷயங்கள் இன்னும் ஒழிஞ்சிருக்கு. இந்த இயற்கை நினைச்சா பின்னி பிணைஞ்சு ஒன்னா இருக்கிறவங்கள ஈஸியா பிரிக்க வைக்கவும் முடியும், தனித்தனியா ஏதோ ஒரு மூலையில இருக்கவங்கள ஒன்னா சேர்த்து வைக்கவும் முடியும். அப்படிப்பட்ட அதிசயங்களை கொண்டதுதான் இந்த இயற்கைன்ற மாதிரி இந்த படத்தோட டைட்டில் போட்டு ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணா இந்த படத்தோட காலகட்டம் 2022ல நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஓபனிங்ல நம்ம ஹீரோ ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இவன் புதுசா பிளாட் வாங்கியிருக்க அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. பேமெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா நம்ம ஹீரோ டாக்குமெண்ட்ல சைன் போறதுக்காக சைன் போட போறான். அப்போ அபசகனமா சில விஷயங்கள் நடக்குது. முதல்ல ஃபார்ம்ல இங்கு கொட்டிக்குது. சரி விடுப்பா, நான் வேற ஃபார்ம் தரேன் அப்படின்ற மாதிரி ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வேற ஃபார்ம் கொடுத்துறாங்க. அப்பவே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆனா பக்கத்துல இருக்க புரோக்கர் அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சைன் போடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சரி ஓகே சைன் போடலாம் சொல்லிட்டு போகும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா கரண்ட் கட் ஆகுது. இந்த மாதிரி சமயங்கள்ல கரண்ட் கட் ஆனா நல்ல விஷயம் தான், போடுன்ற மாதிரி புரோக்கர் ஒரு பக்கம் ஏன் தேடி விட்டுட்டு இருந்தான். டப்புனு பாத்தீங்கன்னா கரண்ட் வந்துடுச்சு. கண்டு வந்துச்சு அப்படின்ற மாதிரி அங்க நடக்கிற அபசகரமான விஷயத்துக்கெல்லாம் ஏத்த மாதிரி அந்த புரோக்கர் ஒரு பக்கம் நம்ம ஹீரோவை மேனிபுலேட் பண்ணி சைன் போடுப்பா, யோசிக்காத நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல கடைசியா நம்ம ஹீரோ சைன் போட்டு அவனுடைய பேர்ல அந்த பிளாட்டை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலா நம்ம ஹீரோ சின்ன வயசுல இருந்தே அப்பா அம்மா சொந்த பந்தம் இவனுக்கு யாரும் கிடையாது. அனாத ஆசிரமத்திலே வளர்ந்து படிச்சு இன்ஜினியர் ஆகி இன்னைக்கு ஒரு நல்ல வேலையில இருக்கான். அந்த இந்த வீட்டையும் கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சேர்த்து வச்சுதான் ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய பேர்ல வாங்கியிருக்கான். இது அத்தனை எதுக்காகனா, இந்த வீடை வாங்குறதுக்கு முன்னாடி ஒருத்தருடைய வீட்டுலதான் குடி இருந்திருப்பான். அந்த ஹவுஸ் ஓனருடைய பொண்ணு நம்ம ஹீரோ லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னா அந்த பொண்ணுடைய அப்பங்கார சொந்த வீடு இருக்கிறவங்களுக்கு தான் என் பொண்ணை கொடுப்பன்ற மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்லிருப்பாரு. சோ அதுக்காகவே நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா காசு எடுத்து வச்சு இப்படி அந்த வீடை வாங்கிட்டு இப்ப நேரம் அந்த பழைய ஹவுஸ் ஓனர் கிட்ட போயிட்டு, என் பேர்ல இப்போ ஒரு சொந்த வீடு இருக்கு, உங்க பொண்ணை எனக்கு கட்டி கொடுங்க, நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அதுக்கு அந்த ஹவுஸ் ஓனர், என்னப்பா நீ விஷயம் தெரியாதவனா இருக்க, இப்ப நான் சொந்த வீடு இருக்கிறவங்களுக்கு தான் பொண்ணை கொடுப்பேன்னு சொன்னதுக்காக போயிட்டு வீட்டை வாங்கிட்டு வந்துட்டேன். இதுவே நான் ஃபாரின் மாப்பிள்ளைக்கு தான் பொண்ணை கொடுப்பேன்னு சொல்லிதான் ஃபாரின் கிளம்பி போயிருவியா, இப்பெல்லாம் ஒரு மாதிரி நக்கலா பேசிக்கிட்டே, ஏன்னா நல்லா படிச்ச பையன் நல்ல பையன் வீட்டை வாடகைக்கு விட்டா பொண்ணு லவ் பண்ணுவீங்களா, உனக்கு பொண்ணு கிடையாது ஒண்ணும் கிடையாது கிளம்பிடா அப்படின்ற மாதிரிலாம் இவர் ஓவா பேச, நீங்க ஏன் சார் அதெல்லாம் சொல்றீங்க, நானும் உங்க பொண்ணு அனுவும் உயிருக்கு உயிரா நேசிக்கிறோம், உங்க பொண்ணு வந்து சொல்லிட்டோம் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ பயங்கர கான்பிடென்டோட பேச, என் பொண்ணு சொன்னா போயிடுவில ஒரு நிமிஷம் இருப்பான்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஓனர் தான் பொண்ணை கூப்பிடாரு. அந்த பொண்ணு அழுதுகிட்டே வராங்க. இவங்க தான் அந்த படத்தோடைய ஹீரோயின். அவங்க நம்ம ஹீரோவை பார்த்து, இது செட் ஆகாது கார்த்திக், என் அப்பா அம்மா சம்மதம் ரொம்ப முக்கியம், எங்க அப்பாவுக்கு இதுல விருப்பம் இல்ல, சோ நீயா இங்க இருந்து போயிடு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி டோட்டலா நம்ம ஹீரோவை உடைச்சு விட, அதுதான் நீ கேட்ட மாதிரி என் பொண்ணே சொல்லிட்டால கிளம்பி போப்பா காத்து வரட்டும் அப்படின்ற மாதிரி ஹவுஸ் ஓனர் ஒரு பக்கம் ஓவரா பேசி நம்ம ஹீரோவை வெறுப்பேத்த. அவ்வளவுதான் நம்ம ஹீரோ மனசு உடைஞ்சு போய் எதுவும் பேசாம வீட்டுக்கு வந்துடும். கற்பனா அடுத்த நாள் காலையிலே எங்க வீட்டு கதவை யாரா தச்சாங்க. யாரான்னு போய் திறந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் பிரைடல் கெட்டப்ல கையில மாடி வர வந்து நிக்கிறாங்க. கூட இருக்க நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு ஒன்னும் புரியல. நம்ம சார் நடக்குறீங்க, நேத்து நானா உன்னை பிரேக்கப் பண்ணா இன்னைக்கு பிரைடல் மேக்கப்ல வந்து நிக்கிறா அப்படின்ற மாதிரி அவன் ஃப்ரெண்ட் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க. ஹீரோனை பாக்காம அவன் பாட்டுல ஒரு வேலையை பாத்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல நம்ம ஹீரோன், டேய் கார்த்திக் ஒழுங்கா ரெடி ஆகு, வா ரெஜிஸ்டர் ஆபீஸ் போவோம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருக்காங்க. நேத்து அப்பா முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தி அனுப்புன, இப்ப எதுக்காக வந்திருக்க அப்படின்ற மாதிரி கார்த்திக் கோவத்துல இருக்க. அடடே நேத்தேரா என் அப்பா முன்னாடி பிடிவாதமா உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பான்னு சொன்னா என் அப்பா செவிலே என்ன விட்டுருப்பான், என் அப்பா என்ன அடிக்கிறத பாத்துட்டு நீ அவர் அடிச்சிருப்ப, அது பெரிய சண்டையில போய் முடிச்சிருவோம். அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான்டா நேத்து அப்பா முன்னாடி ஒரு ஆக்டிவ் போட்டேன். இங்க பாரு, நீங்க நானும் ரிஜிஸ்டர் ஆபீஸ் போறோம் கல்யாணம் பண்றோம், அதுக்கப்புறம் சந்தோஷமா நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்ல ஹீரோ பயங்கர ஹாப்பி ஆயிரான். கட் பண்ண அடுத்த சீன்ல ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் நடக்குது. மேரேஜ் முடிச்ச கையோட நம்ம ஹீரோனை கூட்டிட்டு அவங்க புதுசா வாங்கியிருக்க அந்த பிளாட்டுக்கு தான் கூட்டு வரோம். அப்படி அந்த பிளாட்டுக்கு வந்ததும் இவங்க சந்தோஷமா இவங்க 2 பேரோட லைஃப ஸ்டார்ட் பண்றாங்க. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு.
ஒரு நாள் நம்ம ஹீரோ ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு கபோர்டுக்கு பின்னாடி யாரோ குழந்தை கிறுக்கி வச்ச மாதிரி இருக்கு. அதை நம்ம ஹீரோயின் தொலைச்சு விட்டுறாங்க. அப்படி என்னன்னா அதை தொடச்சு விட்டாலும் திரும்பவும் அந்த கபோர்டுக்கு பின்னாடி அதே டிராயிங்க யாரோ கிறுக்கி வச்சிருக்காங்க. இத பார்த்துட்டு முதல்ல நம்ம ஹீரோயின் பயந்துறாங்க. இத பத்தி உடனே ஆபீஸ் போயிருக்க நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி, நம்ம வீட்டு செவுத்துல யாரோ கிறுக்கி வச்சிருக்காங்க, அதை நான் அழிச்சாலும் திரும்பவும் யாரோ வரைஞ்சு வைக்கிறாங்க அப்படின்னு பயந்துட்டே சொல்ல, ஆபீஸ்ல இருக்க நம்ம ஹீரோவா, ஏமா இதுக்கு முன்னாடி அந்த வீட்டுல யாராவது குழந்தைங்க இருந்திருக்கும், அதை கிறுக்கி வச்சிருக்கோம், இதெல்லாம் ஒரு விஷயமா, சரி நான் முக்கியமான வேலையில இருக்க, வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாரு. ஆனா வீட்டுல இருக்க நம்ம ஹீரோயின்கா ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்கோடவே ஹீரோயின் குளிக்க போயிடுறாங்க. அப்படி இவங்க பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருக்கும் போது டிவி எல்லாம் ஆஃப் பண்ணி தான் போயிருப்பாங்க. ஆனா டப்புனு பாத்தீங்கன்னா டிவி ஆன் ஆகி கார்ட்டூன் பிளே ஆயிட்டு இருக்கு. டிவி ஓடுற சத்தம் கேட்டதும் ஹீரோயின் குளிச்சு முடிச்சுட்டு வெளில வந்து பாக்குறாங்க, டிவி ஓடிட்டு இருக்கு. என்னடா இது, ஆஃப் பண்ணி தானே போகணும், யார் இது ஆன் பண்ணதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் டிவி ஆஃப் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டிவி ஆன் ஆகுது. ஹீரோனுக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல. திரும்பவும் டிவி ஆஃப் பண்ணிட்டு கிச்சன்ல ஒர்க்குன்னு போயிருக்காங்க. அங்க வாஷ் பேஷன்ல இவங்க டேப் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க. ஆனா ஆட்டோமேட்டிக்கா டேப் ஆன் ஆயிருக்கு. ஏன்னா இத க்ளோஸ் பண்ணி தானே போகணும்னு சொல்லிட்டு திரும்பவும் ஹீரோன் டேப்பா க்ளோஸ் பண்ணிட்டு வந்தா அது திரும்பவும் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுது. அவ்வளவுதான். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்ப பயந்து போய் உடனே நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி, எங்களால கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்ற மாதிரி பயங்கர பதட்டத்தோடையும் பயத்தோடையும் ஹீரோ கால் பண்ணி கூப்பிட, ஹீரோ ஒரு பக்கம் அடிச்சு பிடிச்சி வந்துட்டு இருக்காரு. அப்படி நம்ம ஹீரோ இவங்க அபார்ட்மெண்ட் வந்து பார்த்தா ஹீரோயின் வெளியில பாட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஏமா நம்ம பிளாட்டை விட்டு எதுக்காக வெளியில இருந்து உட்காந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து கேட்க, அந்த பிளாட்ல ஏதோ இருக்கு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு இவங்க பார்த்த எல்லாத்தையும் சொல்ல, இங்க பாரு இந்த வீட்டை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன். ஒரு சொந்த வீட்டுல எனக்குன்னு ஒரு குடும்பத்தோட வாழ்றதுன்றது என்னுடைய ரொம்ப வருஷம் கனவு. இந்த மாதிரி சின்ன சின்ன ரீசன் எல்லாம் சொல்லி நம்ம வீட்டை குறை சொல்லாத, பெரியவனுக்கு அந்த கிச்சன்ல டேப் ப்ராப்ளம் தானே அப்படின்ற மாதிரி உடனே ஒரு பிளம்பரை கூப்பிட்டு செக் பண்ண சொல்லிருக்கோம். செக் பண்ணி பார்க்கும்போது அந்த டேப் ஓடி நாப் வந்து ஒரு மாதிரி லூஸா இருந்திருக்கான். சோ அதனாலதான் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிருக்கும், ஆன் ஆயிருக்கு, அதை நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி பிளம்பரும் ரெடி பண்ணிட்டு போயிடான். கட் பண்ணா அதே மாதிரியான ஒரு பிளாட்ல ஒரு குட்டி பையனை காட்டாங்க. இந்த பையனுடைய பேர் மஹி. இந்த பையன் அந்த பிளாட்ல டிவி பாத்துட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா ஓடிட்டு இந்த ஃபேன் ஆஃப் ஆகுது. டப்புன்னு டிவி கட் ஆகுது. ஆட்டோமேட்டிக்கா பெட்ரூம்ல இருக்க கபோர்டு ஓபன் ஆகுது. அப்படி அந்த கபோர்டு ஓபன் ஆனதும் இந்த குட்டி பையன் அந்த கபோர்டு முன்னாடி போய் நிக்கிறான். அந்த கபோர்டுக்குள்ள துணி எல்லாம் ஆடிட்டே இருக்கு. என்னடா அதுன்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட போனா உள்ள இருந்து யாரோ அந்த குட்டி பையனை உள்ளுக்குள்ள இழுத்துட்டு டப்புனு கபோர்டு க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கு. அப்படியே கட் பண்ணா இந்த சம்பவத்துல இந்த பையன் ரொம்ப பயந்து போயிருக்கான். இந்த பையனுடைய அப்பா பேர் ரமேஷ். அந்த கேரக்டர்ல நம்ம காளி வெங்கட் நடிச்சிருக்காரு. இவரை நம்ம இந்த படத்தோட செகண்ட் ஹீரோனே சொல்லலாம். இப்ப ரமேஷ் தான் ஒய்ஃபோட பையனை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துருவாரு. பையன் வீட்டுல தனியா இருக்கும்போது எதையோ பார்த்து பயந்துருக்கான் டாக்டர். அவனை கொஞ்சம் செக் பண்ணுங்க டாக்டர்ன்ற மாதிரி ஒரு டாக்டர் கிட்ட கூட்டு வந்திருக்காங்க. அந்த டாக்டர் இந்த பையனுடைய வாயை செக் பண்ணா வாய் ஃபுல்லா ஒரே வெள்ளை வெள்ளையா இருக்குது. என்னாச்சு பையனுடைய வாய் ஃபுல்லா ஒரே வெள்ளை வெள்ளையா இருக்கேன்ற மாதிரி டாக்டர் கேட்க, அதுக்கு அந்த பையனுடைய அம்மா, நான் தான் டாக்டர், பையன் ஏதோ பார்த்து பயந்துட்டான்னு சொல்லிட்டு வாயில விபூதி போட்டு விட்டுருக்கேன் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்ல, டாக்டர் அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த பையன் அப்படியே செக் பண்ணி பார்த்துட்டு, ஆமா வீட்டுல என்னப்பா பார்த்த அப்படின்னு மாதிரி கேட்க, அந்த வீட்டுல பேய் இருக்கு. எது பேய் இருக்கா? ஆமா டாக்டர் உண்மையிலே பேய் இருக்கு. சரி ஓகே, நீ சொல்ற மாதிரி பேய் இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட போயிட்டு நீ பேச ட்ரை பண்ணு, உண்மையிலே நீங்க இருக்கீங்களான்னு கேளு. அவங்க உனக்கு பதில் சொன்னாங்கன்னா பேய் இருக்குன்னு அர்த்தம். அப்படி அவங்க எந்த ஆன்சரும் பண்ணலனா பேய் இல்லன்னு நீ புரிஞ்சுக்கலாம். சரியா கண்ணா அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைக்கு ஏத்த வகையில டாக்டர் கவுன்சிலிங் கொடுத்து அனுப்ப, கட் பண்ணா இந்த பக்கம் திரும்பவும் நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. ஹீரோ ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் வழக்கம் போல நம்ம ஹீரோ பிளாட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது திரும்பவும் அதே கபோர்டு பின்னாடி நேத்து இவங்க அழிச்ச அதே டிராயிங், இந்த முறை அதுல வீட்டு படம் போட்டு பக்கத்திலே ஒரு அம்மா அப்பா ஒரு சின்ன பையன் இப்படி 3 பேர் இருக்குமான ஒரு படத்தை வரைஞ்சி இது எங்களுடைய வீடு அப்படின்ற மாதிரி குழந்தை கிரிக்கி வச்ச மாதிரி இருக்கு. இதெல்லாம் பாத்துட்டு நம்ம ஹீரோ ரொம்ப பயந்து போயிறாங்க. டே டைம்ல வழக்கமா அந்த அபார்ட்மெண்ட்க்கு தள்ளு வண்டியில காய்கறி விற்கிறதுக்காக ஒருத்தர் வருவாரு. அவர்கிட்டதான் அந்த அபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க எல்லாம் காய்கறிகள் வாங்கிட்டு இருக்காங்க. ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோனும் போறாங்க. அங்க இருக்க மத்த லேடிஸ் கிட்ட, உங்களுக்கு உங்க பிளாட்ல ஏதாவது அமானுஷமா ஏதாவது விஷயம் நடக்குதா, ஆட்டோமேட்டிக்கா ஃபேன் ஓடுறது, டிவி ஆன் ஆகுறது, டோர் ஓபன் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது நடக்குதா, இல்ல எங்க பிளாட்ல மட்டும் அப்படி நடக்குதா, எங்க பிளாட்ல இதுக்கு முன்னாடி யாருக்காவது ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, அதுக்கு அந்த மத்த லேடிஸ் எல்லாம் அப்படிலாம் எதுவும் இல்லம்மா, நீ தேவையெல்லாம் எதுவும் குழப்பிக்காத அப்படின்னு மாதிரி போயிட்டு போயிறாங்க. ஆனா கீழன்னு சொல்லிட்டு இருந்ததெல்லாம் இந்த காய்கறி கடைக்காரன் கேட்டுட்டு, நீங்க கேக்குறது உண்மைதாமா, சரியா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே அபார்ட்மெண்ட் எஃப் பிளாக்ல ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. அப்பா அம்மா ஒரு சின்ன பையன், அவங்க 3 பேரும் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த எஃப் பிளாக்ல எல்லா பிளாட்லயும் நீங்க சொல்ற மாதிரி அமானுஷம் விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சாமியாரை கூப்பிட்டு வந்து பூஜை போட்டாங்க. அந்த பூஜைக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம நார்மல் ஆயிருக்கு
அப்படின்ற மாதிரிலாம் அந்த காய்கறி கடைக்கார சொல்ல எஃப் பிளாக்ல எந்த பிளாட்னான்ற மாதிரி ஹீரோயின் கேட்க அது என்ன பிளாட்லாம் தெரியாதுமா, ஆனா நீங்க இருக்க இந்த எஃப் பிளாக் தாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இப்படி ஒரு விஷயம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் ஹீரோனால எப்படி நிமையா இருக்க முடியும்? ஹீரோன் அவங்க பிளாட்ல ஒரு மாதிரி பயத்தோட இருக்க திரும்பவும் செவுத்துல அந்த கிறுக்கல் ஆட்டோமேட்டிக்கா ஃபேன் ஓடுது, டோர் ஓபன் ஆகுது. இதெல்லாம் பார்த்துட்டு உடனே ஹீரோக்கு கால் பண்ணி சீக்கிரம் வான்ற மாதிரி கூப்பிட உடனே ஆபீஸ்ல இருந்து ஹீரோ அடிச்சு குடிச்சு ஓடி வந்து பாக்குறாரு. வந்து பார்த்தா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் வந்து ஹீரோனை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஹீரோன் அந்த காய்கறி கடைக்காரன் சொன்னது எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த வீட்டுல கண்டிப்பா அவங்களுடைய ஆண் மக்கள் இருக்கு, அவங்களுக்கு நாம இங்க இருக்குது பிடிக்கல, அதனாலதான் நம்மள இங்க போக சொல்றாங்க, இந்த வீடு வேணா கார்த்திக் நாம இங்க போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோன் அழுதுட்டே சொல்ல நீங்க பாரு அனு, இது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கியிருக்க வீடு, நீ சும்மா கற்பனை இல்ல ஏதோ சொல்லிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு மாதிரி கோமா கத்த நீ இந்த வீட்டையே கட்டின கண்டிப்பா இதை நம்மள ஏதோ பண்ண போகுது அப்படின்ற மாதிரி ஹீரோன் கோவமா போய் கதை சாத்திக்கிறாங்க. அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ அப்செட்டா ஹால்ல உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மெயின் டோர் ஓபன் ஆகுது. ஜன்னல் எல்லாம் ஓபன் ஆயிருக்கு, அதெல்லாம் நம்ம ஹீரோ க்ளோஸ் பண்ணிட்டு வரோம். திரும்ப பாத்தீங்கன்னா ஓபன் ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா ஃபேன் ஓடுது. சோ ஹீரோயின் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது எல்லாத்தையும் இப்ப ஹீரோவும் பாத்துட்டு இருக்கான். திடீர்னு பெட்ரூம் குள்ள இருந்து ஹீரோயின் கார்த்திக் இங்க வான்ற மாதிரி கத்தி கூப்பிடுறாங்க. உடனே ஹீரோ உள்ளுக்குள்ள போய் பார்த்தா அவங்க பெட்ரூம் செவுத்துல இந்த வீட்டுல யாராவது இருக்கீங்களா, உங்களுடைய பேர் என்ன அப்படின்ற மாதிரி கிறுக்கி வச்ச மாதிரி இருக்கு, சாரா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பயத்தோட பாத்துட்டு இருக்க. அப்படியே அந்த செவருக்கு அந்த பக்கம் வேற எல்லாம் மஹின்ற ஒரு சின்ன பையனும் இதே மாதிரி பிளாட்ல பயந்துட்டு இருக்கான் ஒரு ஸ்டோரிய பார்த்தோம்ல. அந்த ஸ்டோரியில இருக்க அந்த மஹின்ற பையன் தன்னோட அப்பா அம்மாவை கூப்பிட்டு அவங்க பெட்ரூம் செவுத்துல அவன் எழுதிருக்கிறத கூப்பிட்டு காமிக்கிறான். டாக்டர் சொன்னாங்கல்ல அந்த பேய் கிட்ட நீ கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுப்பா, அதுங்க திரும்ப ரிப்ளை பண்ணா பேய் இருக்குன்னு ஒத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லி அனுப்புனார்ல. சோ அதுக்காக தான் இவன் இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கான். இவன் இப்படி கிறுக்கி வச்சிருக்கிறத பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மா 2 பேரும் டேய் செவுத்துல ஏடா கிறுக்குறன்னு சொல்லிட்டு அதை அழிக்க போறாங்க. ஐயோ அம்மா அப்பா ஒரு நிமிஷம் இருங்க, நான் மட்டும் கிறுக்கல, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க அந்த பேய் கிட்ட நமக்கு ரிப்ளை பண்ணும் அப்படின்ற மாதிரி இந்த குட்டி பையன் தான் அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே அப்படியே சிவருக்கு இந்த பக்கம் நம்ம ஹீரோனும் சிவத்துல அந்த பையன் எழுதிருக்கிறத பார்த்துட்டு பேய்தான் ஏதோ நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ண பாக்குது. சரி ஓகே இரு நான் போயிட்டு ஒரு ரிப்ளை போட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்னோட பேர் கார்த்திக், ஆமா நீங்க எல்லாம் யாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்ப அந்த பக்கம் இருக்க காலி வெங்கட் அதை பார்த்துட்டு என்னன்னா நடக்குதுங்கன்ற மாதிரி கேட்க ஐயோ நைனா இதான் நான் அப்பதான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த வீட்டுல பேய் இருக்கு, அவங்கதான் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த குடும்பம் ஒரு பக்கம் ஹீரோவும் பேய் நினைச்சுக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி ஹீரோனும் அவங்கள பேய் நினைச்சுக்காங்க. அப்படியே மாத்தி மாத்தி செவுத்துல எழுத்துக்கிட்டே கம்யூனிகேட் பண்ண அந்த பக்கம் இருக்க காளி வெங்கட்டும் அவன் ஒய்ஃபும் அவங்களுக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்க போகுது, அது என்னன்னு கேளுங்க நிறைவேற்றி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் உங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு அதை எழுதி வைக்க இந்த பக்கம் இருக்க ஹீரோனும் அதை பார்த்துட்டு எது எங்களுக்கு கடைசி ஆசையா, நானும் அனுவும் இப்பதான் கல்யாணம் பண்ணி புதுசா லைஃப் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், அதுக்குள்ள நீங்க பேயா எங்களை டார்ச்சர் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் நம்ம ஹீரோ காளி வெங்கட் ஃபேமிலியை பார்த்து பேன்னு சொல்ல ஒரு கட்டத்துல இவங்க கம்யூனிகேஷன்ல தான் 2 பேருக்கும் உயிரோட இருக்காங்க தெரிய வருது. அதே மாதிரி அங்க அவங்க ஃபேன் ஆன் பண்ணா இங்க இவங்களுக்கு ஃபேன் ஆகுது, இங்க இவங்களுக்கு லைட் ஆஃப் பண்ணா அங்க அவங்களுக்கு லைட் ஆஃப் ஆகுது. சரி ஓகே நீங்க இப்ப எங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அட்ரஸ் கேட்க காளி வெங்கட்டும் இதே வீட்டு அட்ரஸ் வேலைச்சேரியில இருக்க இந்த அபார்ட்மெண்ட்ல எஃப் பிளாக்ல F1 என்ற பிளாட்ல இருக்கும்ன்றாங்க. இது F1 அப்படின்ற மாதிரி அந்த பிளாட் நம்பர் கேட்டதும் ஹீரோனும் அப்படியே தலை வெடிக்கிற மாதிரி அதிர்ச்சியா வராங்க. ஏன்னா இவங்க இருக்கிறதும் அதே பிளாட், 2 ஃபேமிலியும் ஒரே பிளாட்ல இருக்காங்க. ஆனா ஒரு குடும்பத்தை இன்னொரு குடும்பத்தால பாத்துக்க முடியல, இதை எப்படி நம்புறது? சரி ஓகே உங்க நம்பர் சொல்லுங்க நான் கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி காலி கேட்க நம்ம ஹீரோ நம்பர் கொடுக்குறோம். அந்த நம்பர் போட்டா போவே இல்ல. சரி ஓகே நீங்க இதே பிளாட்ல இதே பிளாக்ல இருக்கீங்கன்னா கீழே பார்க்கு வாங்க பாத்துலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கூப்பிட உடனே ஹீரோனும் குடுகுன்னு நேரா பார்க் ஓடி வராங்க. அதே மாதிரி காலி வெங்கட் தான் ஒய்ஃப் கூட அந்த குட்டி பையனை கூட்டிட்டு கீழே ஓடி வந்து பார்க்க பாக்குறாங்க. அங்க யாருமே இல்ல. காலி வெங்கட் உலகத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சிருது, அதனால ரிட்டர்ன் அவர் பிளாட்டுக்கு வந்துறாரு. ஆனா எங்க பக்கம் ஹீரோனோட உலகத்துல மழை எல்லாம் பெய்யல. திரும்ப அவங்க மேல பிளாட்ல இருக்க பெட்ரூம்க்கே வந்து எங்க உங்களை பார்க்கு சொன்னல ஏன் வரல அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க பார்க்குக்கு வந்தோம் நீங்க தான் வரல அப்படின்ற மாதிரி அவங்க அந்த பக்கம் வந்து மழையில நினைச்சபடி சொல்ல இது மழை பெய்தா, இங்க மழை பெய்யலையே, சரி நீங்க எந்த தேதியில இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க அதுக்கு அந்த பக்கம் இருக்க காலி வெங்கட் செப்டம்பர் 30 என்ன வருஷத்துல இருக்கீங்கன்ற மாதிரி ஹீரோ கேட்க 2012 மாதிரி காலி வெங்கட் சொல்ல இந்த பக்கம் இருந்து நம்ம ஹீரோ நாங்க 2022ல இருக்குமே. இது 2022 எஸ் நம்ம ஹீரோனும் 2022ல இந்த பிளாட்ல இருந்தபடியே
2012 இந்த பிளாட்ல வாழ்ந்த காலிங்கட் ஃபேமிலி கூட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க போறாங்க இன்டர்வல். இதுக்கு போதாங்க இந்த படத்துல பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நீங்க பார்க்க போறீங்க. முதல்ல அந்த குடும்பத்தை நம்ம ஹீரோனும் பெயின் நினைச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் தெரியாது அவங்க 2012 உண்மையிலே இந்த வீட்டுல வாழ்ந்த ஒரு ஃபேமிலிட்டு பாஸ்ட்ல வாழ்ந்துட்டு இருக்க அந்த ஃபேமிலி கூட இவங்களால இப்போ பிரசன்ட்ல எப்படி பேச முடியுது? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது அமானுஷமா இல்ல சயின்ஸா? இந்த ரெண்டு குடும்பத்தோடைய ப்ராப்ளம் எப்படி சால்வ் ஆச்சு? இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல ஏகப்பட்ட ட்விஸ்டோட செகண்ட் ஹாஃப்ல காத்துக்கிட்டு இருக்கு. சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ செகண்ட் ஹாஃப் உடைய ஓப்பனிங்லே காலிங்கட் ஃபேமிலி நம்பவே மாட்டேங்கிறாங்க அவங்க ஃபியூச்சர்ல இருந்து பேசுறாங்கன்ட்டு. அதை ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம ஹீரோ 2012 நாளைக்கு தேதியில என்னென்னலாம் நடக்க போதோ அது எல்லாத்தையும் முன்கூட்டியே இன்டர்நெட்ல செக் பண்ணி நாளைக்கு சிஎம் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆவாரு. இந்தியா ஆஸ்திரேலியா ஃபைனல்ல கடைசியா தோனி 6 அடிச்சு மேட்ச் வின் பண்ணி கொடுப்பாரு. சென்னை மவுண்ட் ரோட்ல ஒரு பெரிய பஸ் ஆக்சிடென்ட் நடக்க போகுது. இது எல்லாமே நாளைக்கு டேட்ல நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ இங்க இருந்தபடியே காலிங்கட் சொல்ல அடுத்த நாளே காலிங்கட் அவங்க ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஹீரோ சொன்னது எல்லாமே நடக்குதான்னு சொல்லிட்டு எஸ் ஹீரோ சொன்னபடி எக்ஸாக்டா அப்ப இருந்த சிஎம் உடல்நிலை குறைவால ஹாஸ்பிட்டல் போய் சேர்றாரு. இந்தியா ஆஸ்திரேலியா ஃபைனல் மேட்ச்ல தோனி 6 அடிச்சு மேட்ச் வின் பண்ணி கொடுக்குறாரு. கடைசியா மவுண்ட் ரோட்ல ஹீரோ சொன்னபடியே பஸ் ஆக்சிடென்ட்டும் நடக்குது. சோ இதெல்லாம் பார்த்துட்டு வந்த காலிங்கட் நீங்க சொன்னது எல்லாமே கரெக்டா நடந்துச்சு, இப்ப நாங்க நம்புறோம் நீங்க உண்மையிலே 2022 தான் பேசுறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோனும் நீங்களும் ஃபேமிலியோட இந்த வீட்டுல உயிரோட தான் இருக்கீங்கன்றத நாங்களும் நம்புறோம். ஏன்னா இவங்களுடைய பழைய ஓனர்ஸோட லிஸ்ட் அப்ப எடுத்த போட்டோ அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ செக் பண்ணிடுவாரு. எஸ் காளிவங்கனுடைய ஃபேமிலி தான் 2012 இந்த பிளாட்ல வாழ்ந்திருக்காங்க. ரெண்டு ஃபேமிலி உயிரோட இருக்காங்க. ஒரே பிளாட்ல ஒன்னா இருக்காங்க. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணுக்கு தெரியல. இது எப்படி சாத்தியம்? இதுக்காக நம்ம ஹீரோ அவனுடைய சீனியரை கூப்பிட்டு வந்து இந்த விஷயத்த சொல்ல அப்பதான் ஹீரோடைய சீனியர் ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் 3 டைமென்ஷன் XYZ. ஆனா கண்ணுக்கே தெரியாத 4வது ஒண்ணு இருக்கு. அதுக்கு பேர் தான் டெசராக்ட். இந்த டெசராக்ட் படிதான் அவங்கள உங்களால கம்யூனிகேட் பண்ண முடியுது. ரெண்டு குழுவும் இதே பிளாட்ல தான் இருக்கீங்க. இந்த பிளாட்ல இருக்க காமனான விஷயங்கள உங்களால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஆனா அவங்க கூட இந்த மாதிரி செவறுகள் மூலியமா தான் கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பக்கம் நம்ம ஹீரோடைய சீனியர் சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி அந்த பக்கம் காலிவங்கட்டுக்கும் ஒரு சயின்ஸ் லேடி இந்த டெசராக்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. சரி இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்றது? அதை சால்வ் பண்றதெல்லாம் எப்படின்னு தெரியல. ஏதோ ஒரு வகையில இந்த டெசராக்ட் மூலியமா இந்த வீட்டுல நீங்க ரெண்டு குழுமும் இணைஞ்சிருக்கீங்க. அதுவா ஃபார்ம் ஆயிருக்கு, அதுவா போனாதான் உண்டு. அது வரைக்கும் நீங்க ரெண்டு குழுவும் இதே வீட்டுல அட்ஜஸ்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ஸா இருக்க வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி ஹீரோடைய சீனியரும் அந்த பக்கம் காலிவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சயின்ஸ் லேடியும் பேசிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த வீட்டுல வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நாள் ஆக ஆக பிரச்சனைகள் கூடிக்கிட்டே போகுது. ஆட்டோமேட்டிக்கா டிவி ஆன் அண்ட் ஆஃப். அந்த பக்கம் காலிவங்கட் ஃபேமிலி டோரை ஓபன் பண்ணிட்டு போனா ஹீரோ க்ளோஸ் பண்ணிட்டு போறாரு. ஹீரோ பாத்ரூம் குளிச்சிட்டு இருக்கும்போது அதே டைமிங்ல காலிவங்கட் பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டு போறாரு. இப்படி கண்ணுக்கே தெரியாம ஒரு ஃபேமிலி கூட இன்னொரு ஃபேமிலி தங்கிட்டு இருக்கிறது ஒரே பிரச்சனையா வந்துட்டு இருக்கு. ஒரு நாள் நம்ம ஹீரோ அவன் ஆபீஸ்ல ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட சப்மிட் பண்ணும். அது சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் எல்லாம் டைனிங் டேபிள் வச்சிருக்கும் போது அதே டைமிங்ல காலிங்கட் சாப்பிட வந்திருக்காரு. எதாச்சியா நான் வாழ்க்கையை தள்ளி விட ஹீரோ வச்சிருந்த டாக்குமெண்ட் பேன் எல்லாம் கொட்டிடுது. சரியா பார்க்காமலே நம்ம ஹீரோ அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு ஆபீஸ்க்கு போயிடும். அங்க சப்மிட் பண்ணும்போது ஃபுல்லா டேமேஜ் ஆயிருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ மேனேஜர் கூப்பிட்டு வார்ன் பண்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோக்கும் மேனேஜருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு ஹீரோ வேலையை விட்டே தூக்கிடாங்க. அவ்வளவுதான். அந்த கடுப்போடவே நம்ம ஹீரோ ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்து அந்த இரவு நம்ம ஹீரோனும் உங்களால எனக்கு வேலையா போயிடுச்சு, இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வெயிட்ட வாங்கினேன். நானும் என் ஒய்ஃபும் சந்தோஷமா இருக்கலாம்னு வந்தா நீங்க இப்படி எங்களை போய் டார்ச்சர் பண்ணிச்சிங்களே, தயவு செஞ்சு என் வீட்டை கொடுத்துட்டு நீங்க போயிடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அதுகிட்டே பேச நாங்க ஏன் போனோம்? நாங்களும் இந்த வீட்டை கஷ்டப்பட்டு தான் வாங்கிருக்கோம், எங்களால இந்த வீட்டை விட்டு போக முடியாது அப்படின்ற மாதிரி காலிவங்கட்டோட ஒய்ஃப் காட்டமா பேசிட்டு போயிடறாங்க. ஆனா இந்த இரவு காலிவங்கட் பால்கனில தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. என்னாச்சுங்க, ஏன் இந்த இரவு தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க, என்ன ப்ராப்ளம்ன்ற மாதிரி கேட்க பாவம் அந்த கார்த்திகின்ற பையனுக்கு என்னால்தான் வேலை போச்சு. பல கனவுகளோடு தான் அவன் இந்த வீட்டை வாங்கியிருப்பான். ஆனா பாவம் நம்மளால அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பேசாம நம்ம இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற ஏதாவது வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்ற மாதிரி கேட்க காலிவங்களோட ஒய்ஃப் கடுப்பாயி எங்க இதுக்காக நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம், நம்ம ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு நாள் முழுக்க ஓடிட்டு இருக்குமே, எல்லாம் எதுக்காக? இந்த வீட்டுக்காக தானே. எங்க வீட்டை எதிர்த்து உங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஓடி வந்ததுக்கு அப்புறம் நம்ம சொந்தக்காரங்க யாரும் நம்மள மதிக்கல. காரணம் நம்ம கிட்ட சொந்த வீடு இல்லன்னு. ஆனா இன்னைக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பிளாட்டை வாங்கிருக்கோம். இது விட்டு ஈஸியா போயிடலாம்ன்றீங்க, வாய்ப்பே இல்ல. அவங்க வேணா போட்டோம், நாம இங்கதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒய்ஃப் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு போயிடறாங்க. இருந்தாலும் காலிங்கட்க்கு கார்த்திக்கு வேலை போனது நினைச்சு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியிலே இருக்காரு. கட் பண்ணா அடுத்த சீன்ல இவங்க சுவிட்ச் போட்டாங்க, ஃபேன் ஓடுறதும் இங்க லைட் ஆஃப்
ஆஃப் பண்ணா அவங்களுக்கும் ஆஃப் ஆகுறதும் இப்பயே ப்ராப்ளமா போயிட்டு இருக்கா. சோ அதை சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம காலைவங்கிட்ட ஒரு எலக்ட்ரிஷியன் தான் சோ லைனை மாத்தி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு மெயின் ஆஃப் பண்ணிட்டு ஃபேன் வயரிங் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது மெயின் போர்டுல நான் அந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் வேலை பார்த்துட்டு இருக்கேன் சோ தயவு செஞ்சு மெயின் ஆன் பண்ணிடாதீங்க அப்படின்னு ஒரு எழுதி வச்சுதான் படிட்டு இருக்காரு. ஆனா இது பார்க்காம நம்ம ஹீரோ வந்து மெயினை போட்டுடுறாரு. அவ்வளவுதான் காலைவங்கத்துக்கு ஷாக் கடிச்சு தூக்கி வீசி அடிக்க கற்பனா அடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டல்ல காலைவங்க கவலைக்கிடமா இருக்காரு. வீட்டுல ஹை வோல்டேஜ் இல்லாதனால உயிர் பொழைச்சிட்டாரு. தூக்கி அடிச்சுல தலையில அடிபட்டு இருக்கு. அந்த அடியோட எஸ்கேப் ஆயிட்டாரு. அவ்வளவுதான் அந்த இரவு ஹாஸ்பிட்டல் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததும் காலைவங்களுடைய ஒய்ஃப் ஹீரோவும் ஹீரோனையும் புடிச்சு கண்ணா பண்ணு திட்டாங்க. நேத்து என் ஹஸ்பண்டால உனக்கு வேலை தான் போச்சு, ஆனா இன்னைக்கு உங்களால என் ஹஸ்பண்டுக்கு உயிரே போயிருக்கும். தயவு செஞ்சு நீங்க எங்களுக்கு இந்த வீட்டை விட்டு போயிடுங்க அப்படி இந்த மாதிரி அவங்க கண்ணா பண்ணு கத்திட்டு போக. ஆனா அவங்களுடைய பையன் மாஹி இருக்கானே அவன் நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்டயும் எங்க அம்மா சொல்றாங்கன்றதுக்காக எல்லாம் நீங்க போயிடாதீங்க, நீங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி இந்த மாதிரி ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட ரொம்ப கியூட்டா பேசிட்டு போக. ஆனா அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட இங்க பாரு கார்த்திக், இதே வீட்டுல நம்ம இருக்கிறது இதுக்கு மேலயும் எல்லாருக்கும் ஆபத்து தான். இந்த பையனுக்காக வச்சு நம்ம இங்க போயிடலாம், சீக்கிரம் இந்த வீட்டை விக்கிற வழியை பாரு அப்படி நம்ம சொல்ல. கற்பனா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ வீட்டை விக்கிற ப்ராசஸ்ல இறங்குனா. ஆக்சுவலா இவன் வீட்டையே லோன்ல தான் வாங்கிருப்பான். அதை மொத்தமா க்ளோஸ் பண்ணனா 45 லட்சம். சோ உடனே வீட்டை விக்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் இவன் பண்ணிட்டு இருக்க. முதல்ல ஒருத்தர் வீடை வாங்குறதுக்காக செக் பண்றதுக்காக வந்திருக்காரு. ஆனா வந்தவரு டோர் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுறது, ஃபேன் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுறது, லைட் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகுறது, இந்த மாதிரி அமானுஷமான விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு பயந்து ஓடிடுறாரு. வீட்டை எப்படி விக்கிறதுன்னே தெரியாம நம்ம ஹீரோ தலை பிச்சிட்டு இருக்கும் போது அப்பதான் அதே அபார்ட்மெண்ட்ல இருக்க ஒருத்தர் என் மச்சானும் இதே அபார்ட்மெண்ட்ல ஒரு நல்ல பிளாட்டா இருந்தா பாக்க சொல்லிருக்காரு. கார்த்திக் உன் பிளாட்ட நீ சொல்ற வரைக்கும் எனக்கு வாங்கிக்கிறோம் அப்படி இந்த மாதிரி முன்பணம் கொடுத்துட்டு டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து வைக்க சொல்லிருக்காரு. ஹீரோவும் டாக்குமெண்ட் எல்லாம் பெட்ல எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அவருக்கு கால் பண்றதுக்காக வெளியே வரும்போது அதே பெட் மேல 2012 இருக்க நம்ம காலி வெங்கட் அயன் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி அயன் பண்ணிட்டு அந்த அயன் பாக்ஸ பெட் மேலே வச்சுட்டு போயிருக்காரு போல. அப்படியே பெட் தீ பிடிக்க வெளியே இருக்கிற நம்ம ஹீரோக்கு வீட்டுக்குள்ள ஏதோ கருவில வாட அடிக்குதுன்னு சொல்லிட்டு பெட்ரூம்குள்ள வந்து பார்த்தா பெட் ஃபுல்லா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான் வீட்டுடைய டாக்குமெண்ட் எல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது. கடுப்பாய் நம்ம ஹீரோ காலிமுகத்தை புடிச்சு கண்ணாபிதான் கத்துறாரு. சாரிப்பா தெரியாம நடந்துச்சுன்ற மாதிரி அவரு ஒரு பக்கம் அந்த பக்கம் இந்த சாரி சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவுல நம்ம ஹீரோன் இதுக்கு மேலே இந்த வீட்டுல இருந்தா கண்டிப்பா யாருக்காவது ஏதாவது ஆயிரும், நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி புட்டு பிடிக்கையோட வெளியில வர. கார்த்திக் நீ என் கூட வந்துரு, நம்ம அப்பா கிட்ட பேசிட்டேன், நீ ஜஸ்ட் அவர்கிட்ட ஒரு சாரி மட்டும் கேளு, நம்ம அங்கேயே போயிடலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, இப்ப எனக்கு வேலை போயிடுச்சு, இந்த வீட்டோட டாக்குமெண்ட்டும் மொத்தமா எரிஞ்சு போச்சு, எல்லாமே என்னை விட்டுட்டு போயிடுச்சுன்றதுனால தானே நீயும் என்னை விட்டுட்டு போற அப்படின்ற மாதிரி ஹீரோனை பார்த்து சொல்ல. ஹீரோன் அந்த இடத்துல பயங்கர எமோஷன் ஆகி நீதான் வேணும்னு என் ஃபேமிலியை தூக்கி எரிஞ்சிட்டு வந்தேன், ஆனா என்னையே நீ இந்த வார்த்தை கேட்டல, இனி நீயா கூப்பிடுற வரைக்கும் நான் வரமாட்டேன், உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சண்டை போட்டு போயிடறாங்க. அவ்வளவுதான் ஹீரோன் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ நேரா திரும்ப அந்த பிளாட்குள்ள வந்து காளி வெங்கட் ஃபேமிலியை புடிச்சு கத்துன்னு கத்துறாரு. இப்ப உங்களுக்கு சந்தோஷமா, என் வேலை போச்சு, என் அணுவும் இப்ப என்ன விட்டுட்டு போயிட்டா, இதுக்கப்புறம் நீங்களே இந்த வீட்டுல சந்தோஷமா இருங்க அப்படின்ற மாதிரி பயங்கர எமோஷனோட கத்திட்டு சண்டை போட்டு நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துடும். அவ்வளவுதான் என் வாழ்க்கையே முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஃபீலிங்கோட பேசிட்டு இருக்க. அப்ப கூட அவனோட ஃப்ரெண்டும் சீனியரும் டேய் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு, இப்ப எதுக்காக நீ எல்லாமே முடிச்சிட்ட மாதிரி பேசுற அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோக்கு ஆறுதலா பேசிட்டு இருக்கும்போது என்ன பண்றது, சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் அந்த வீட்டை வாங்கினேன், அந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு எந்த பிரச்சனை வரல, கரெக்டா நான் போகும்போது தான் இப்படி எல்லாம் நடக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க. அந்த இடத்துல சீனியர் அந்த லைனை புடிச்சுக்கிட்டு எஸ் அந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி குடியிருந்தவங்களுக்கு யாருக்கும் இப்படி ஒரு விஷயம் நடக்கல, ஆனா உன்னை மட்டும் 2012 இருக்க அந்த ஃபேமிலி கூட கனெக்ட் பண்ணிருக்கணும், கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கணும், முதல்ல அந்த ஃபேமிலி இப்போ உயிரோட இருக்காங்கன்னு கண்டுபிடி, அவங்கள தேடி கண்டுபிடிச்சாதான் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஃப்ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு 2012 அந்த பிளாட்ல வாழ்ந்துட்டு இருந்த காலி வெங்கட் அவன் ஃபேமிலி அவங்க இப்ப எங்க இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தேடி போறோம். அப்படி தேடி போனதுல எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி 2012 கொஞ்ச நாள் அவங்க அந்த பிளாட்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் காலி பண்ணிட்டு வேற ஏதோ ஒரு ஊருக்கு போயிருவாங்க. அங்க போய் விசாரிச்சாலும் கடைசியா 2014 வரைக்கும் தான் அவங்களோட ரெக்கார்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல. அவங்களோட போட்டோஸ் கையில ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு கடைசியா அவங்க எங்கெல்லாம் போனாங்களோ அவங்க பக்கம் எல்லாம் தேடிக்கு போகும்போது திடீர்னு ஒரு இடத்துல நம்ம ஹீரோடி வண்டிய ஒரு குட்டியான வந்து போகுது. அவ்வளவுதான் ஹீரோ தூக்கி வீசி அடிக்க போறான். அந்த வண்டியோட டிரைவர் வந்து சாரிப்பா தெரியாம இடிச்சிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக அந்த குட்டியான நம்ம ஹீரோ மேல மோதுனதுல பக்கத்துல இருக்க ஒரு ஃபேக்டரிக்குள்ள போய் விழுந்திருக்கான். அந்த ஃபேக்டரியில இருக்க ஒரு வாட்ச்மேன் நம்ம ஹீரோ கையில இருக்கக்கூடிய காளி வெங்கடோடைய போட்டோவை பார்த்துட்டு அடடே இது நம்ம காளியாச்சே
இவரு உங்களுக்கு தெரியுமா, இவர் எங்க இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அந்த வாட்ச்மேனை பார்த்து கேட்க, இங்கதான் இந்த ஃபேக்டரியில தான் வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு விட, அப்படியே அந்த ஃபேக்டரிக்குள்ள இருந்து காளி வெங்கட் ஒரு மாதிரி வயசாகி போய் கண்ணுல அவ்வளவு சோகத்தோட வராரு. அவர்கிட்ட நம்ம ஹீரோ நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு. 2012 இவரு கூட கம்யூனிகேட் பண்ணது எல்லாத்தையும் சொல்றாரு. ஆனா அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. அவருக்கு ஏன் அது எதுவுமே ஞாபகம் இல்லன்னா 2012 அவரோட டைம் லைன் வேறையா இருக்கும். சோ அதனாலதான் அவருக்கு எதுவும் ஞாபகம் இருந்திருக்காது. ஆனா நீ அவரை கூட்டிட்டு உன்னோட பிளாட்டுக்கு வந்து 2012 இருக்க அந்த இன்னொரு டைமென்ஷன்ல இருக்க அவருடைய வெர்ஷன் கிட்டே பேசவை, அப்போதான் இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சீனியர் சொல்ல, நம்ம ஹீரோ இப்ப 2022 இருக்க காளி வெங்கட் கிட்ட, தயவு செஞ்சு இன்னைக்கு ரைட் என் பிளாட்டுக்கு வாங்க, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்கு, வரும்போது நீங்க ஃபேமிலியோட வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போறாரு. அதே சமயம் பேரலா 2012 இருக்க நம்ம காளி வெங்கட் இருக்காருல, அவரும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக 2012 இருந்த கார்த்திகை தேடிட்டு இருக்காரு. ஆக்சுவலா நடுவுல இவங்க செவரு மூலியமாவே கான்வர்சேஷன் அப்போ 2012 நம்ம ஹீரோ ஒரு பீஸா டெலிவரி பாயா வேலை பார்த்துட்டு இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு. சோ அதை வச்சுக்கிட்டு நம்ம காளி வெங்கட் பீஸா ஷாப்பா போயிட்டு அப்ப இருந்தா நம்ம கார்த்திகை தான் தேடிட்டு இருக்காரு. கடைசியா கார்த்தியோட நம்பர் மட்டும் கிடைச்சிருக்கு. காளி வெங்கட்டும் கார்த்திக் கால் பண்ணி அவன் பிளாட்ல நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு. இந்த மாதிரி 2022 நீ எங்க பிளாட்ட சொந்தமா வாங்கி அதுதான் பண்ணி ஒய்ஃபோட வாழ்ந்துட்டு இருப்ப, ஒரு பெரிய பிரச்சனை நம்ம 2 பேரும் மாட்டிட்டு இருக்கோம், இன்னைக்கு நீ என் வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி கால் பண்ணி கூப்பிட. ஆனா அப்ப 2012 இருக்க கார்த்திக்கு ஒண்ணுமே புரியல. அவ நீங்க யாருங்க, நீங்க கூப்பிட்டு நான் எதுக்காக அங்க வரணும், ஏதாவது இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு பைத்தியம் ஆயிட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் அப்ப இருக்க கார்த்திக் காளி வெங்கட் கிட்ட பேச, தம்பி அப்பதான் இல்ல, இன்னைக்கு நைட் நான் சொல்ற அட்ரஸ்க்கு நீ வா, அப்பதான் உனக்கு புரிய வரும் அப்படின்ற மாதிரி காளி வெங்கட் நம்ம ஹீரோ கூப்பிடுறாரு. கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணி முதல்ல சண்டைக்கு சாரி கேட்டுட்டு இன்னையோட நம்ம பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆக போகுது, சோ தயவு செஞ்சு திரும்ப நம்ம பிளாட்கே வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. ஹீரோனும் கிளம்பி வந்துறாங்க. அதே டைமிங்க்கு காளி வெங்கட் அவங்க ஒய்ஃப் 2 பேரையும் நம்ம ஹீரோ கூப்பிட்டு இருக்காருல, பிரசன்ட்ல இருக்க அவங்க 2 பேரும் ஒரு மாதிரி பயங்கர சோகத்தோட தான் அந்த பிளாட்குள்ள வராங்க. அப்படி உள்ள வந்ததும் அந்த செவுரு மூலியமாவே பிரசன்ட்ல இருக்க காளி வெங்கட்டும் அவங்க ஒய்ஃபும் பாஸ்ட்ல இருக்க செவுருக்கு அந்த பக்கம் இருக்கவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்றாங்க. ஆனா அந்த பக்கம் பாஸ்ட்ல இருக்க காளி வெங்கட்டோட ஒய்ஃப் நம்பவே மாட்டேன்றாங்க. அவங்க நம்பழிக்கிறதுக்காக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கும் மட்டுமே தெரிஞ்ச ஒரு சீக்ரெட் இருக்கு, அது என்ன அப்படின்னு பாய் பாஸ்ட்ல இருக்கவங்க கேட்க, பிரசன்ட்ல இருக்க அவங்களுடைய இந்த வெர்ஷன் அந்த சீக்ரெட் என்னன்றத இங்க இவங்க ரிவீல் பண்றாங்க. அது என்னன்னா, காளி வெங்கட்க்கு ஒரு 8 வயசா இருக்கும்போது மார்க்கெட்ல அவங்க அம்மா கூட கைப்பிடிச்சிட்டு போகும்போது அவங்க அம்மா தொலைஞ்சு போயிருக்க மாதிரி கனவு கண்டிருப்பாரு. அப்படி கனவு கண்ட ஒரு வாரத்திலே அவங்க அம்மா அதே மாதிரி தொலைஞ்சு போயிருப்பாரு. அவங்க அம்மா தொலைஞ்சு போனதுக்கு தன்னுடைய கனவு தான் காரணமான்னு சொல்லிட்டு இன்னி வரைக்கும் காளி வெங்கட் குற்ற உணர்ச்சிதான் இருக்காரு. சோ ராத்திரி ஆனா அந்த கனவு வந்ததும் டப்புன்னு கண் முழிச்சுப்பாரு. இப்படி அந்த கனவு விஷயத்த சொன்னதும் பாஸ்ட்ல இருக்க காளி வெங்கட்டும் ஒய்ஃபும் எஸ் ஃபியூச்சர்ல இருக்க இன்னொரு வருஷன் கிட்டதான் நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நம்புறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் இப்போ மாஹியை பத்தி விசாரிக்கிறாங்க. மாஹி இப்ப எப்படி இருக்கான், அவன் ஃபியூச்சர்ல பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டானே, அவன் ஆசைப்பட்டபடியே பைலட் ஆயிட்டானா அப்படின்ற மாதிரிலாம் பாஸ்ட்ல இருக்கவங்க கேட்க, பிரசன்ட்ல இருக்க காளி வெங்கட்டும் அவங்க ஒய்ஃபும் அவங்க பையனுடைய பேரை கேட்டதும் பயங்கர இமோஷனல் அழ ஆரம்பிச்சிடாங்க. ஏன்னா பிரசன்ட்ல அவங்க பையன் உயிரோடவே இல்ல. 10 வருஷத்துக்கு முன்னாடி அவன் பர்த்டே டேட்டுக்கு அப்புறம் ஒரு 5 நாள் கழிச்சு அவன் இறந்து போயிருப்பான். இன்னைக்கு என்ன டேட் அப்படின்ற மாதிரி பிரசன்ட்ல இருக்கவங்க கேட்க, இன்னைக்கு செப்டம்பர் 20, செப்டம்பர் 15 தான் அவனோட பர்த்டே டேட். 5 நாள் கழிச்சுதான் அவன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான். அதாவது இன்னைக்கு நைட் தான் அவன் இறக்க போறான். அவன் இப்ப எங்க அப்படின்ற மாதிரி பிரசன்ட்ல இருக்க இவங்க 2 பேரும் கேட்க, அவன் வெளியில பார்க்ல விளையாடிட்டு இருக்கான். உடனே அவனை ஓடி போய் காப்பாத்துங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் மரத்துல இருந்து கீழே விழுந்து இறக்க போறான் அப்படின்ற மாதிரி பிரசன்ட்ல இருக்கவங்க சொல்ல, உடனே பாஸ்ட்ல இருக்க காளி வெங்கட்டும் ஒய்ஃபும் அடிச்சு புடிச்சு வெளியில ஓடி வராங்க. வெளியில பார்க்ல அவங்க பையன் விளையாடிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல இடி மின்னல் காத்துல அடிக்க போது, ஏன்னா வெதர் கண்டிஷன் பயங்கர மோசமா மாறிட்டு இருக்கு. சோ பார்க்ல விளையாடிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. ஆனா இவங்க பையன் மட்டும் தன்னுடைய பால் மரத்துல மாட்டிச்சுக்குன்னு சொல்லிட்டு மரத்துல இருக்க பால் எடுக்கிறதுக்காக இவன் மரம் மேல ஏறி இருக்கான். காளி வெங்கட் எல்லா பக்கமும் தேடி பாக்குறாரு, பையன் எங்க போறான்னு தெரியல. அவன் தான் மரத்து மேல ஏறி உட்காந்துட்டு இருக்கானே. அப்படி அவன் மரத்துல இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா பயங்கரமான காத்து அடிச்சிருக்கு. அந்த காத்துல அவன் அப்படியே ஸ்லிப் ஆகி மரக்கிளைய பிடிச்சு தொங்கிட்டு இருக்கான். அவன் தொங்கிட்டு இருக்க பாத்துட்டு, டே மாஹி கையை விட்டுறாத, அப்பா வந்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இவரும் கத்திக்கிட்டே ஓட. அப்ப கரெக்டா டைமிங்ல 2012 இருக்க நம்ம கார்த்திக் இருக்கான, அவன் நம்ம காளி வெங்கட் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு அந்த லொகேஷனுக்கு வந்திருக்கான். அப்பயும் அங்க வரும்போது அங்க மரத்துல தொங்கிட்டு இருக்க அவங்க பையனை பாத்துட்டு உடனே வண்டி எடுத்துட்டு வேகமா அவனை காப்பாத்துறதுக்காக போக, அப்ப குறுக்க ஒரு குட்டியான வந்து போகுது. அந்த குட்டியான இதுக்கு முன்னாடி பிரசன்ட்லயும் நம்ம ஹீரோ வந்து மோதி இருக்கும். அதே குட்டியான அதே டிரைவர் அவர் தான் வந்து மோதி இருப்பாரு. அப்படி நம்ம ஹீரோ மோதந்தல ஹீரோ வண்டி இருந்து அப்படியே ஏர்லயே பாஸ் ஆக, அதே மாதிரி டைமிங்ல மரத்துல இருந்து மாஹி பையனும் ஸ்லிப் ஆகி கீழே விட, டைமிங்ல நம்ம ஹீரோ ஜம்ப் அடிச்சதுல அந்த குழந்தையோட உயிரை அங்க பொழிச்சு காப்பாத்திரான். மாஹி இப்போ உயிரோடதான் இருக்கான் அப்படின்ற மாதிரி அவளை மேல கூட்டிட்டு வந்து பிரசன்ட்ல இருக்கவங்க கிட்ட சொல்ல, அவ்வளவுதான் பிரசன்ட்ல இருக்க காளி வெங்கட்டும் அவங்க ஒய்ஃபும் பயங்கர சந்தோஷமாயிராங்க. ஏன்னா கடந்த 10 வருஷமா தன்னோட பையன் இறந்து போயிட்டான்ற அந்த சோகத்திலே இவங்க ஒவ்வொரு நாளும் செத்து பொழிச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு அவங்க பையன்
உயிரோட இருக்கான்னு தெரிய வந்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒரு நாள் பையன் அவ்வளவுதான் எங்களை விட்டு மொத்தமா போயிட்டான்ற சோகத்துல நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு எங்க கண்ணுக்கு தெரியலன்னா கூட எங்கேயோ உயிரோட தான் இருக்கான்ற ஒரு சந்தோஷத்தோட நாங்க போறோம் அப்படின்ற மாதிரி இப்போ பிரசன்ட்ல இருக்க காளிவங்கிட்டும் அவங்க ஒய்ஃபும் அங்க இருந்து போக பாக்க அப்ப ஹீரோ இந்த வீட்டுடைய பிளாட் அவங்க கையில கொடுத்துட்டு, நீங்க இதே வீட்ல இவங்க கூடவே இருங்க. கடந்த 10 வருஷமா நீங்க உங்க பையனை பிரிச்சுட்டீங்க. ஆனா நீங்க இந்த வீட்டுல இருந்தீங்கன்னா உங்க பையன் படிப்படியா வளர்றத உங்களால பார்க்க முடியும். நீங்க சந்தோஷமா எங்கேயே இருங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அந்த வீட்டுடைய கீயை அவங்க கையில கொடுத்துட்டு சந்தோஷத்தோட நம்ம ஹீரோனும் அந்த வீட்டுல இருந்து வெளியேறாங்க. அப்ப இந்த பாடத்தையும் முடிக்கிறாங்க. ஏன்னா மக்களே, இந்த ஹவுஸ்மேட்ஸ்ன்ற படம் ஒரு மாதிரி காம்ப்ளிகேஷனா இருந்தாலும் ஒரு மாதிரி வித்தியாசமா ஹை கான்செப்டே புரியுற அளவுக்கு எடுத்துருவாங்களே. அண்ட் இந்த படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக், கமெண்ட், ஷேர் இதையும் மறக்காம பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா, பை.